ஹாய் மக்களே, இன்றைக்கி ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து ரெண்டு உருப்படியான வேலை செஞ்சேன். ஒன்று கேக் சாப்பிட்டது, இன்னொன்று காஃபி குடித்தது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அது இல்லை, அது ரெகுலராக பண்ணுறது. எனக்கு இட்லி பொடி முடிஞ்சிருச்சு. அதனால் இட்லி பொடிக்கு எல்லாமே வறுத்து வச்சேன். ஒன்று. ரெண்டாவது வேலைன்னா பாப்பாக்குங்களுக்கு பிடிச்ச அடை செஞ்சு கொடுத்தேன் நைட்டுக்கு டின்னராக. அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அடிக்கடி செய்ய முடிகிறதில்ல. அதுக்கு ப்ரிப்ரேஷன் டைம் வந்து ரொம்ப ஆகும். அப்படிங்கிறதுனால அடிக்கடி செய்ய முடியல. இன்றைக்கி கண்டிப்பாக செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு காலையிலே இன்றைக்கி பிளான் பண்ணி அரிசிலாம் எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன். அதனால் ஈவினிங் வந்தோடனே கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எனக்கு ரெடி பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு இட்லி பொடிக்கு வறுத்து வச்சிடலாம் சொல்லிட்டு இட்லி பொடிக்கு வந்து எல்லாமே வறுத்தேன். இந்த தடவை வந்து நான் புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன், முருங்கைக்கீரை. பசங்க வந்து முருங்கைக்கீரை சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அதை இட்லி பொடி கூட நம்ம சேர்த்து வறுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பொடி ஈஸியாக தொட்டு சாப்பிட்ருவாங்க. அது கூட உங்களுக்கு கீரையோட சத்தும் உள்ளே போயிடும். அதனால் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அடைக்கு தேவையான மாவை அரைச்சி வச்சுட்டு அதுக்கு தேவையான கேரட்டு, முருங்கைக்கீரை அதுலேயும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். கேரட் துருவல், தேங்காய், மல்லி, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நம்ம தோசைக்கல்லில் ஊற்றி எடுக்க வேண்டியதான். இதுக்கு தனியாக சட்னியோ சாம்பாரோ தேவைப்படாது. ஏன்னா கேரட்லாம் சேர்த்துருக்கங்காட்டியும் அதை தொட்டுக்கிட்டே சாப்பிட்ருவாங்க. நல்லாவே இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வேக வச்சு கொடுத்தோம்னா போதும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் சர்க்கரை வச்சு சாப்பிட்டுக்கலாம், டேஸ்ட்டாகவே இருக்கும். ஆனால் நாங்களாம் இன்றைக்கி சும்மா தான் சாப்பிட்டோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. உங்களுக்கு வந்து இது ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ரெசிப்பியாக ஷேர் பண்ணி விடுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.